ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கலர் பேப்பர் வச்சு லோட்டஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 லைட் பிங்க், அப்புறம் ஒரு க்ரீன், அப்புறம் டார்க் பிங்க்கில் வந்துட்டு ஹாஃப் பேப்பர் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு க்ரீன் கலர் பேப்பரில் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதை வந்துட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி டாப் அண்ட் பாட்டமில் வந்துட்டு 2 கார்னர்லேயே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே வந்துட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வீடியோவில் காட்டினேன் அது மாதிரி 2 சைடுமே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் கலர் பேப்பர் வந்துட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் வந்துட்டு லைட் பிங்க் கலர் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி 4 செட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு செட்டையுமே வந்துட்டு பார்த்துக்கோங்க. லைட் க்ரீன் இருக்கணும், அப்புறம் டார்க் பிங்க்கு, அப்புறம் 2 லைட் பிங்க் வந்துட்டு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கணும். இப்போ 4 செட்டையுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு 4ஐயுமே ஒன்றா ஆக்கி த்ரெட்டு வந்துட்டு சென்டரில் நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. நான் வீடியோவில் வந்துட்டு காட்டுற மாதிரியே வந்துட்டு சென்டரில் இருக்க மாதிரி த்ரெட்டு கட்டிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கட்டினதுக்கப்புறம் இப்போ நமக்கு 8 வந்து கிடைக்கும்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்ருக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 தனித்தனியாக வந்து விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற லைட் பிங்க் அதை வந்துட்டு அப்படியே நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படியே அதாவது விரிச்சு விட்றேனோ அதே மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுறது புரியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மடங்கியிருக்க பேப்பரை நம்ம மேல் நோக்கி இந்த மாதிரி வந்துட்டு விரிச்சு விட்டுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் லேயர் லைட் பிங்க், அதையும் வந்துட்டு நம்ம இதே மாதிரி கொஞ்சம் அதாவது ஒட்டி வந்துட்டு இது பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், நான் வீடியோவில் எவ்வளோ கேப் விட்டுருக்கேனோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 லேயர் லைட் பிங்க்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு டார்க் பிங்க், அதே மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு க்ரீன் பேப்பரையும் நம்ம அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். மடங்கியிருக்க பேப்பர்லாம் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம க்யூட்டான லோட்டஸ் வந்துட்டு 4 கலர் பேப்பர் வச்சே வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். கீழே வந்துட்டு டெக்கரேஷனுக்காக நான் டேசல் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு ரொம்ப எம்டியாக இருக்கே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்துட்டு டேசல் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா லோட்டஸ் மட்டும் போதுனா கூட அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நூலை வந்துட்டு 2 புறமும் விட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா டைட்டாக வந்துட்டு முடிச்சு போட்டுக்க போகிறேன். நல்லா பார்த்து வந்துட்டு சென்டர் நோக்கி கட்டிக்கோங்க. இப்போ நூல் கீழே வந்ததுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதை பார்த்துட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு போதும், அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் குட்டியாகவே கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதோட முடிக்காமல் நான் வந்துட்டு வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணுறதுக்காக 2 சைடுமே வந்துட்டு அதாவது க்ரீனில் 2 சைடுமே நான் வந்துட்டு பஞ்சிங் மிஷினால் வந்துட்டு பஞ்ச் பண்ணிக்க போகிறேன். நான் வீடியோவில் காட்டுறேன்ல அது மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இது பண்ணுறேன் அப்படின்னா வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சென்டரில் வந்துட்டு தொங்க விடுற மாதிரியும் அழகாக வந்துட்டு பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இது பண்ணியிருந்தேன். இதோட போதுனா கூட வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பஞ்ச் பண்ணியிருக்க இடத்துல வந்துட்டு த்ரெட்டு கட்டிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 2 சைடுமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தெரியல, அதனால் இன்னொரு 2 சைடுமே வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டு கட்டி விட்டுக்க போகிறேன். அப்போ தான் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி தூக்குறப்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு 4 சைடு இன்றைக்கி வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டு கட்டி விட்டுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே பேலன்ஸ் அணிக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு சைடு மட்டும் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி வந்து இருக்கும். அதனால தான் நம்ம 4 சைடுமே வந்துட்டு த்ரெட்டு கட்டி விட்டுருக்கோம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. பேப்பர் வந்து கிழிஞ்சிடாமல் கொஞ்சம் டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 4 கலர் பேப்பர் வச்சே வந்துட்டு 4 செட்டு கலர் பேப்பர் ரெடி பண்ணி லோட்டஸ் ரொம்ப அழகாக மேக் பண்ணிட்டோம். ஃபைனலி வந்துட்டு லோட்டஸ் ரெடி ஆகிடுச்சு. லைட் இருந்தால் கூட நம்ம சென்டரில் வச்சு தொங்க விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட லைட் இல்லாதனால வந்துட்டு நான் வச்சு காமிக்கலாம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
நான் வந்து கையில் பிடிச்சி தான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட தொங்க விட்டா அழகா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இல்லை இந்த மாதிரி வேணாம் எனக்கு வந்து சிம்பிளாகவே போதுன்னா கூட அந்த லோட்டஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணால் கூட அதுவுமே வந்துட்டு அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லோட்டஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.